11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி 4.2 17ஆம் கணக்கு பார்க்கிறோம். திங்க் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை வரிசை மாற்றத்திற்கு உட்படுத்தி எத்தனை எழுத்துச்சரங்களை பெறலாம், மேலும் இதனை ஆங்கில அகராதியில் உள்ளது போன்று வரிசைப்படுத்தும் பொழுது 85வது எழுத்துச்சரம் என்னவாக இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. மொத்தமாக எத்தனை எழுத்துச்சரங்களை பெறலாம் என கேட்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையானது THING திங்கிங்கிற வார்த்தை. இதில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை, மொத்த எழுத்துக்கள் 5. முதலாவதாக நம்ம கணக்கிட வேண்டியது மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை என்னான்னு கணக்கிடணும். மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கை, மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையானது 5 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல். இப்போ 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 இதன் சுருக்கமானது 5 20 20 3 60 60 பெருக்கல் 2 மதிப்பு 120 மொத்த எழுத்துச்சரங்களின் எண்ணிக்கையாகும். ஆங்கில வரிசையில் எழுதும் பொழுது 85வது எழுத்துச்சரம் என்னவாக இருக்கும்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆங்கில அகராதியின் வரிசையில் எழுத்துக்களை திங்குங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசைப்படுத்துகிறப்ப முதல் எழுத்தாக அமையக்கூடியது G, அடுத்து H, I, N, T இந்த வரிசையில் அமையும். இதில் முதல் எழுத்தா வரிசைப்படி நம்ம எழுதுகிறப்ப G எழுதலாம். அப்போ G என்ற எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை எழுதுவதற்குண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப 4 வாய்ப்புகள். 1 2 3 4 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் எனும் பொழுது 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1 4 12 12 மதிப்பு 24. எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு வரலை. அடுத்த வார்த்தையாக ஹெச் உருவாக்கலாம். அடுத்த வார்த்தையை நம்ம என்ன வைக்கிறோம், ஹெச் என்ற எழுத்தை தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய இடத்தை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகள் 4 வாய்ப்புகள் இருக்குது. 4 ஃபேக்டோரியல் மதிப்பு 24 ஆகும். இதில் 85 வர வரைக்கும் நம்ம இதை கொண்டு வந்துட்டு இருக்கணும். 85வது எழுத்துச்சரம் என்னவாக இருக்குன்னு கேட்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் 85 வந்த வெட்டி நம்ம அதனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த மதிப்பாக ஐ என்ற அடுத்த எழுத்தா ஐயை வைக்கலாம். ஐயை தொடர்ந்து 4 எழுத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப அதே 4 ஃபேக்டோரியல் மதிப்பானது 24 ஆகும். 24 ஆகும். அடுத்த அகராதியில் வரக்கூடிய எழுத்து எண்ணு. இங்கே ஒரு 24 கொடுத்தோம்னா 24 பெருக்கல் 24 வரும். அதே 4 ஃபேக்டோரியல் வரும். 4 24ஐயும் கூட்டும் பொழுது மதிப்பானது 48 96ன்னு கிடைக்கும். அப்போ 96வது எழுத்து நமக்கு தேவையில்லை. 85வது சரம் என்ன எழுத்தாக என்ன வார்த்தையாக அமையன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இப்போ எண்ணுக்கு அடுத்து நம்ம அதே தொடர்ச்சியாக 4 எழுத்துக்கள் அமைகிற மாதிரி போட்டோம்னா 96 வந்துடும். எனவே இதற்கு அடுத்து 4 வாய்ப்புகள் கொடுக்க வேண்டாம். இப்போ எண்ணிற்கு அடுத்து வரக்கூடிய ஆல்ஃபபெட் லெட்டர்ஸு ஆங்கில அகராதியில் வரக்கூடிய எழுத்துன்னு பார்க்குறப்ப ஆரம்பத்திலிருந்து வரும் ஜி. இப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நிரப்புவதற்குண்டான வாய்ப்புகள் 3 வாய்ப்புகள் இருக்குது. 3 ஃபேக்டோரியல். 3 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பு 6. NG வச்சு எந்த ஒரு எழுத்துமே நமக்கு உருவாகாது. அடுத்து பார்த்துட்டோம்னா என்ன முதலாவதாக வைக்கலாம். என்ன முதலாவதாக வச்சுட்டு ஜிக்கு அடுத்த எழுத்தாக நமக்கு அமைவது ஹெச். ஜிக்கு அடுத்த எழுத்தாக அமையக்கூடிய எழுத்து ஹெச். அப்போ ஹெச் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப மீதம் இருக்கக்கூடியது 3 எழுத்துக்கள். அப்போ 3 ஃபேக்டோரியல் கொடுக்குறோம். மதிப்பானது 6. இதே எண்ணுக்கு அடுத்து ஹெச் வரப்பையும் வாய்ப்புகள் எதுவும் வரலை. NI கொடுக்கலாம். NIக்கு அடுத்து ஆல்ஃபபெட்டில் வரக்கூடிய வார்த்தைகள்னு பார்க்குறப்ப G வரலாம், ஹெச் வரலாம். ஐ ஏற்கனவே ஃபில் பண்ணிவிட்டு N ஃபில் பண்ணிவிட்டு இறுதியாக T வரும். எனவே இதற்குண்டான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப தேவையான ஒரு வார்த்தை உருவாயிருச்சு. நைட்டுன்னு ஒரு வார்த்தை உருவாயிருச்சு. 1 ஃபேக்டோரியல். இதனுடைய கூடுதல்னு பார்க்குறப்ப 24 + 24 48 48 + 24 58 68 72 72 + 6 எனும் பொழுது 78 78 + 6 எனும் பொழுது மதிப்பு 84 84 + 1 85. எனவே 85வது எழுத்துச்சரமாக அமையக்கூடிய வார்த்தையானது நைட் ஆகும். therefore தேவையான 85வது எழுத்துச்சரம்
நைட் ஆகும். தேங்க்யூ.